அக்கா ஆதி அவுட் ஹவுஸ்ல இருக்காக்கா. நீங்க அங்க போயிட்டு இருக்கீங்க. ஏய், யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல நான் தான் சொல்றேனே, இல்லாத ரூம்ல போய் கதவை தட்டா யார் வந்து திறக்க அம்மா. போறா? அக்கா என்னம்மா ஏதா வேணுமா? ஒண்ணும் இல்ல ஆதி. சித்தி வேற கூட வந்திருக்காங்க. ஏதா பேசணுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன பழையபடி ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பாக்கும்போது இவங்க 2 பேரும் அவுட் ஹவுஸ்ல தான்க்கா இருந்தாங்க. ஷோ, சித்தி என்னம்மா சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல ஆதி. வனஜா ஏதோ தூக்கத்துல கனவு கண்டு என்னெல்லாமோ என்கிட்ட உளறிட்டு இருக்கா. கனவா? அக்கா, நான் உன கனவெல்லாம் காணல. நான் இவங்க 2 பேரையும் கண்ணால பார்த்தது உண்மை. இவங்க பேசுனதெல்லாம் காதால கேட்டது உண்மைதான். உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். நீ போய் படுத்து தூங்காதி. சரிம்மா. எதுக்கு இப்ப 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சித்தி, சும்மா தான் சிரிச்சோம். ஏய், நீங்க 2 பேரும் அவுட் ஹவுஸ்ல தானே இருந்தீங்க. எப்ப இங்க வந்தீங்க? அவுட் ஹவுஸ்லயா? நாங்க எங்கேயும் போகலையேம்மா, இங்க தானே இருந்தோம். கதையா விடுறீங்க? நான் உங்களை நம்ப மாட்டேன். நம்புங்க சித்தி, நாங்க இங்கதான் இருந்தோம். பார்வதியும் நானும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோமா. கண்ணாமூச்சியா? அதான் நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்க போய் தூங்கட்டுமா? நீ வா போலாம். அத்தை, இங்க எப்படி அத்தை வந்தாங்க? வாயை மூடி. விளையாடுறாங்களா? இவங்க 2 பேரும் எனக்கே கண்ணாமூச்சி காட்டுறாங்கடி. காட்டட்டும் காட்டட்டும், வசமா சிக்குவாங்கல்ல. அன்னைக்கு வச்சு செய்றேன். வா. மாமா, நம்ம திரும்பி வந்தது நல்லதா போச்சு. நாம அங்க பேசிட்டு இருந்தத வனஜாமா கேட்டிருக்காங்க போல. கேக்கல, ஒட்டு கேட்டிருக்காங்க. ஆமா மாமா, அம்மா கிட்ட ஏதேதோ சொல்லி பிரச்சனை பண்ணலாம் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சித்தியோட முழு நேர வேலையா தானே. அம்மா நல்லா பல்பு கொடுத்துட்டாங்க. சரி வா. ஏய், தின்னி முட்டை, என்ன அங்க பொங்கிட்டு இருக்க? என்ன பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா? ஒண்ணும் இல்ல அத்தை, அங்க நடந்ததை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். என்னத்த அடிச்சிட்டீங்க? பின்ன என்னடி, நானே அதுங்க 2 வீட்டுக்குள்ள வந்துருச்சு, என்ன பண்ண போறோன்னு தெரியாம கடுப்புல இருக்க. உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கு, அதுவும் அங்க நடந்ததை நினைச்சா ரொம்ப பூரிப்பா இருக்கோ? ஐயோ அத்தை, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உங்களுக்கு பல்பு கொடுத்ததுனால இல்ல. பெரியத்த உங்களை அடிக்காம போயிட்டாங்கல்ல, அதுக்கு தான் சந்தோஷப்பட்டேன். அம்மா, இல்லத்த, நான் கட்டின கயிறு நல்லா வேலை செய்தத்த. அடிச்சி பயமுடு.
நேரங்காலம் தெரியாம நீ வேற. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு தடுத்தோம். வந்ததும் இல்லாம அகிலா கையாலேயே ஆரத்தி எடுத்து வரவேற்றிருக்காடி. அத பார்க்கும்போது என் வயிறெல்லாம் எப்படி பத்தி எரிஞ்சு தெரியுமா? அவங்க இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாவே இருக்க கூடாது. நிம்மதியா இருக்கிறது இல்ல, இன்னைக்கு நைட்டு 2 பேரும் நிம்மதியா தூங்க கூடாது. அத்தை, என்னத்த பண்ண போறீங்க? அத்தை, அத்தை, ஆதி பார்வதி தூக்கத்தை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கீங்க. அவங்க ரூம் அங்கல்ல இருக்கு. அடியே தின்னி முட்டை. அவங்க ரூம் அங்க இருந்தாலும் அவங்க தூக்கத்துக்கு எடுக்கிற சுவிட்ச் இங்கதான் இருக்கு. அத்தை, எனக்கு புரியல அத்தை. உனக்கு புரிஞ்சாதான் நீ மெயின் வில்லி ஆயிருப்பிய. இங்க பாரு, இந்த டார்ச்ச புடிச்சிட்டு இங்கேயே நில்லு. அத்தை என்ன பண்றேன்னு பாரு. புடி. கரெக்டா அடிக்கணும், புரிஞ்சுதா? உமா, கரெக்டா லைட் அடிக்கணும். இன்னும் ஒண்ணுமே தெரியல. உமா, அத்தை, போ அப்படி ஓரமா உட்காந்து விளையாடு. நான் இங்க ஷாக் அடிச்சு சாவறேன். ஐயோ அத்தை, 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 வாயிலடி. உன்னை வாயில அடிக்க கூடாதுடி, மொத்தமா அடிச்சு சாவடிக்கணும். அத்தை, ஏன் அத்தை இப்படி அபசகுணமா? வாய மூடு. ஏய், இங்க பாருடி, நான் இங்க ஃபீஸ் கட்ட எடுக்கும்போது கரெக்டா எனக்கு தெரியற மாதிரி அடி, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. என்னடி பண்ற? டார்ச் அடிக்கிற நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ அத்தை, என்னத்த பண்றீங்க? முகத்துல அடிக்காதடி, தலடி. இங்க பாரு, அத்தை இந்த பாக்ஸ் தரப்பனா, அப்புறம் அந்த ஃபீஸ் கட்ட எடுப்பனா, அப்ப அது தெரியற மாதிரி அடிக்கணும். இப்ப புரிஞ்சிருச்சு. இத முதல்ல தெளிவா சொல்லிருக்கலாம்ல அத்தை. இப்ப சொல்லிட்டேனே, அடிச்சு. அடிக்கிறேன். அத்தை, நான் போய் வாட்ச்மேன் கூட்டிட்டு வரட்டுமா? ஏன் உள்ள போய் அருண் ஆதி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஓளும் முண்டையும் பாரு, ஒழுங்கா டார்ச் அடிடி. அம்மா, அட இருடி, இதோ தொட்டு போறேன். ஆஃப் ஆயிருக்கும்ல? ஆஃப் ஆயிருக்கும் அத்தை. இப்ப எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு நான் பாக்குறேன். அத்தை, என்னத்த வேண்டுதலா? ஏய், இல்லடி, இத நான் இங்கேயே வச்சேன்னா அவங்க வந்து பார்த்து எடுத்து மறுபடியும் போட்டுவாங்கல்ல, அதுக்குதான் தலைய சுத்தி தூக்கி அடிக்க போறேன். ஓ, அப்படியா அத்தை? அப்ப தூக்கி அடிச்சிருங்க. 3 நீ வா. போட்டலாமா? போடு. அப்படி போடணும். இரு, இது பத்தலாம். இருந்த மதிய வச்சிடலாம். ஐயோ பாத்தத்த. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாக்குறேன். ஆச்சு வா ஓடிடலாம்.
என்னாச்சு? மாமா கரண்ட் போயிடுச்சு. யூபிஎஸ் இருக்குமே பார்வதி. சரி நான் பாத்துட்டு வரேன். என்னது எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு, நம்ம ரூம்ல மட்டும் இல்ல. வாடி, அங்க பாத்தியா அவ ரூம்ல கரண்ட் போயிருக்கு, அதனாலதான் வெளியில வந்திருக்கா. அப்படின்னா நான் கரெக்டான ஃபியூஸ தான் புடிங்கிருக்கேன். இன்னைக்கு நைட்டு முழுக்க 2 பேரும் புழுக்கத்திலேயே வந்து சாகணும். உமா, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாமா? வா வா வா. மாமா நம்ம ரூம்ல மட்டும்தான் கரண்ட் இல்ல. சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம் பார்வதி. ஏன் மாமா? பரவாயில்ல விடு. கரண்ட் இல்லனா உங்களால எப்படி மாமா தூங்க முடியும்? இல்ல பார்வதி, கரண்ட் இல்லாமலும் நிம்மதியா வாழலான்னு உன் கூட இருந்து நான் கத்துக்கிட்டேன். மகனே, நீ இவ கூட சேர்ந்து சோறு தண்ணி இல்லாம சாக போற பாரு. வாழ் வாழ், நல்லா வாழ். பாடி இவ ஒருத்தி. லா 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 லா. டைம் என்ன பாப்போம். இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு மணி 12. மகனே, இன்னைக்கு நைட்டு முழுக்க காத்தும் இல்லாம வெளிச்சமும் இல்லாம புழுங்கி சாக போற பாரு. என்னடி இது, நம்ம ரூம்ல கரண்ட் இல்ல, காத்து வேற இல்லாம புழுக்கமா இருக்கு. ஆமாங்க. இந்த பார்வதி பாத்தியாடி, வீட்டுக்கு வந்த மருமக விளக்கேத்தி வைப்பாங்கன்னு பேரு. இது வந்தது வராதமா எல்லா ரூம் ஃபீஸையும் புடுங்கி வச்சிருக்கு. பிரகாசமா என்ன மாதிரியே இருந்த என் பெட்ரூமை இப்படி பேய் பெட்ரூம் மாதிரி மாத்தி வச்சிருக்கா பாரு. ஆமா. ஏய், எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு வில்லு பாட்டு போய் எல்லாத்தையும் போடு. லைட்டை போடு, ஃபேனை போடு, ஏசியை போடு, எல்லாத்தையும் போடு. அப்படியே வந்து ஹீட்டரையும் போடு. குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா தூங்கலாம். என்னது? உமா, அத்தை, என்னடி ஸ்விட்ச் போர்டுல பியானோ வாசிக்கிற? எந்த சுவிட்ச் போட்டாலும் லைட் எரிய மாட்டேங்குது. எரியலையா? என்னடியாச்சு? ஆமா, எந்த சுவிட்ச் போட்டாலும் லைட் எரியல. ஐயோ, பாத்தீங்களா அத்தை? எதுவுமே எரியல. ஆமா, என்னடி நம்ம ரூம்ல பவர் இப்படி போச்சு? ஐயோ, ஏன் அத்தை, நீங்க கரெக்டா தானே ஃபியூஸ் புடுங்குனீங்க? ஆமாடி, நீதான் பாத்தியே, ஆதி ரூம்ல கரண்ட் போயிடுச்சுல. ஆமா அத்தை, இப்ப என்னத்த பண்றது? தெரியலடி, கரெக்டா தான் ஃபியூஸ் புடுங்குனேன், நம்ம ரூம்லயும் கரண்ட் போயிருக்கே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? நான் தப்பு பண்ண மாட்டேனே, இத சொல்லவும் முடியாது, நம்ம 2 பேர் தான் மாட்டிப்போம். சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாம். தலையெழுத்து. என்ன நடந்திருக்கும்? கரெக்டா தானே எடுத்தோம். ஆதி ரூம்ல கரண்ட் போச்சுல்ல? ஆமா. இது நம்ம ரூம், இது ஆதி ரூம். ஆமா. அப்புறம் எப்படி நம்ம ரூம்ல கரண்ட் போச்சு? நல்ல வேளை போன் எடுத்துட்டு வந்திருக்கோம், எலக்ட்ரிஷியன் கேப்போம். எல்லாம் உசுர வாங்குறதுக்குனே பண்ணி வச்சிருப்பானுங்க. எவ்வளவு நேரம் இவன் வேற குடிச்சு தூங்குறான் போல இருக்கு. யாருங்க போன்ல? சின்ன ஓனரம்மா. எடுத்து பேசுங்க. சொல்லுங்க மேடம். ஏய், எவ்வளவு நேரம் போன் எடுக்கிறதுக்கு? ஆமா, இந்த ஆதி ரூம்ல கரண்ட் போனா ஏன் ரூம்லயும் கரண்ட் போயிடுச்சு? என்ன விஷயம்? உங்க ரூம் கனெக்ஷனோ ஆதிசா ரூம் கனெக்ஷனோ ஒரே கனெக்ஷன் தான் மேடம். ஒரே கனெக்ஷனா? ஆ மேடம், அவர் ரூம்ல கரண்ட் கட் ஆனாலும் உங்க ரூம்ல கரண்ட் கட் ஆகும் மேடம். டேய், என்ன உளற? இத்தனை நாள் அப்படி இல்லையே, இதன புதுசா இருக்கு. எவனா அப்படி பண்ணுது? அருண் ஐயா தான் மேடம். அருணா? அவன் எப்ப பண்ணா? நான் ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சே சொல்லிருப்பான். எப்படா சொன்னா?
நேத்து தான் மேடம். நேத்து தானா? பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். சொல்லுங்க மேடம். இரு இரு இரு. இப்போ என் ரூம்ல மட்டும் கரண்ட் வரதுக்கு ஏதாவது லைன் கொடுக்க முடியுமா? இப்ப முடியாது மேடம். எதுவா இருந்தாலும் காலையில தான் மேடம் பார்க்க முடியும். டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். ஆமா, இவர் பெரிய மிலிட்டரி மேஜர். சட்டையை கழட்டி வச்சுட்டு போனாருன்னா அடுத்த நாள் தான் வந்து மாட்டுவாரு. வேடியா போனேன், நாளைக்கு பாத்துக்கிறோம். மேடம் 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 என்னவா? கரண்ட் பாக்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. விஷயம் தெரியாம யார கை வச்சா சாக்கு அடிச்சிரும். அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ண, கட் பண்ணிட்டாங்க. யார் ஆன் பண்ண போறாங்க? சின்ன உணரமா தான். ஏத்த என்ன அச்சத்த? வெங்காயம் ஆச்சு. அந்த எலக்ட்ரிஷியன் கால வரட்டாண்டி. ஓனர் இருக்கானே, நான் ஏதாவது திருகல் வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான். இப்ப என்னத்த பண்றது? என்னத்த பண்றது? மறுபடியும் நானே இந்த ஃபியூஸ் கேரியரை மாட்ட வேண்டியதுதான். ஐயோ அத்தை, அத்தை நீங்க தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டீங்களே. ஆமால, தூக்கி போட்டேன்ல. மண்டை ஆட்டினா வந்து தேடி தொலை. ஆண்டவா, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த போன் வேற. தேடி சீக்கிரமா. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏதாவது கடிச்சா கூட தெரியாது. எங்கத்த போட்டீங்க? அப்படியே வச்சன தெரியுமா? ஏடி போட்டுட தெரிஞ்சா நானே எடுத்துற மாட்டேனா? தேடி பாருடி, இங்கதான் இருக்கும். இருட்டா இருக்கே. கடவுளே, பாம்பு கிம்பு வந்து கடிச்சிட கூடாது. ஐயோ ஆண்டவா, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? இந்நேரத்துக்கு ஏசிய போட்டுட்டு நிம்மதியா தூங்கி இருக்க வேண்டியவ. நல்லா தேடிடி சீக்கிரம். அத்தை, அத்தை, அடிச்சிட்டே இங்கதான் இருக்கு. அப்ப எடுறி சீக்கிரம். அட என்னடி? இந்தாங்க அத்தை. அங்கதான் இருக்குன்னு பேசிட்டு இருக்கா பாரு. கொண்டா. அட எருமை மாடு, ஏடி அழுத்து கீழ் கையில கொடுத்த? கடிச்சு கடிச்சு வச்சிருந்தா என்ன ஆகுறது? இங்கதான் இருக்கு. அப்ப எடுறி சீக்கிரம். அம்மா. அப்பா, இந்தாங்க அத்தை. ஆமா, பீஸ் கட்டதான். வா. அம்மா, எவ்வளோ கஷ்டம்டி. எந்த ஆண்டவன் நல்லவங்களையே சோதிக்கிறானோ தெரியல. அம்மா, இது வேற. உமா, யாராவது வராங்களா பாத்துக்கோ. உமா, டார்ச் வேற கையில இல்ல. கரண்ட் போட்டுறணும். யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. என்னாச்சு திடீர்னு? தெரியல அருண். டேய் மாப்ள, என்ன மாமா என்னடா லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலையா மாப்ள. கரண்ட் ஏன் அப்படி கண்ணடிக்குது? மாப்ள, நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிய இருக்கிற மெயின் பாக்ஸ போய் செக் பண்ணுவோம். எதனா கம்பி கிம்பி கட் ஆயிருக்கும். சரி மாமா, சரி பண்ணிடுவோம். வா போலாம். உள்ள ஒரே வெக்கையா இருக்குதுன்னு வெளியே வந்தா வெளியவும் காத்து வர மாட்டேங்குதுடா. அண்ணே, அங்க பாருங்களேன், ஆண்டி நமக்கு தெரியாம ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் பிராக்டிஸா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே.